ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டு ஸ்டைலில் தான். குயிக்காக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆறு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது 8 தக்காளி. இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது 100 ml எண்ணெய். கொதிச்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பாசி, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இது 6 வெங்காயம். இந்த அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு செய்கிறோம். 1 கிலோ அரிசிக்கு 6 வெங்காயம், 8 தக்காளி. எட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ரெண்டா கீறிட்டு போட்டுக்கோங்க, முழுசா போடாம. வெங்காயம் நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதக்கினதுக்கப்புறம் உப்பு, கொத்தமல்லி, மிளகாய் பொடி போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, புதினா, இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. இதில் நம்ம ஒரு கைப்பிடி மட்டும் போட்டுக்கலாம். இதெல்லாம் வதக்கிட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இப்போ நான் மூடி போட்டு கொஞ்ச நேரம் தக்காளி எல்லாம் சாஃப்ட் ஆகணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிடுவேன். இப்போ கலந்து விட்டு தக்காளி நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தக்காளி நல்லா நசுக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கலரி எடுக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா 1 கிலோ சிக்கன் போட்டுருக்கோம். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன், போனும் போன்லெஸ்ஸும் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம்.
2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் வேறு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி போட்டுக்கணும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு மட்டும் இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க. இதுக்கு 4 ஜோத்தலையில் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 4 ஜோத்தலை தண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டு மூடிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்ததும் 1 கிலோ அரிசி வந்து கழுவி வச்சுருக்கோம், பாஸ்மதி ரைஸ். இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வந்து அரிசியெல்லாம் போட்டாச்சு. உப்பு கம்மியாக இருக்குது, அதனால இன்னும் 1 ஸ்பூன் உப்பு வந்து போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறமாவே வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் கடைசி டைமு. இப்போ வந்து உப்பு பத்தலைன்னா இதுக்கப்புறமேட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உப்பு வந்து கரையாது. ஸோ இப்போயே போட்டுக்கோங்க பத்தலைன்னா. நல்லா கலந்து விட்டு டேஸ்ட் பார்த்துக்கணும். இப்போவே பார்த்துட்டு முடிச்சு. நெய் வந்து நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். 10 ரூபாய் நெய் வந்து 2 பேக்கெட். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே குக் பண்ண விட்டுக்கலாம். நடுவில் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறமா சாதத்தை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். அம்மா ஸ்டைலில் வீட்டில் செஞ்ச சிக்கன் பிரியாணி ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.